சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. யாரு அவங்க? அடிக்கடி என்ன துளசி துளசின்னு சொல்றானுங்க. துளசினா யாரு? ஒருவேளை இந்த மாதிரி துளசி ஒரு பொண்ணு இருக்குமா? ஆனா இவனை கண்டோடனே ஓடலானே, என்ன மட்டும் தான் டார்கெட் பண்றான், இவன் கூட சண்டை போட மாட்டேங்கிறான். யாரா இருக்கும் அவன்? இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு துளசியா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்தவங்க இவனை தானே போட்டு தள்ளி இருக்கணும். என்னையும் கடத்துறானுங்க, இவனை அடிக்க மாட்டேங்கிறானுங்க, என்னதான் தூக்க பாக்குறானுங்க. அப்போ இவனுக்கு எதிரியா எனக்கு எதிரியான்னு தெரியலையே. அந்த கண்ணனோட எக்ஸ் லவர் பேர் தான் துளசியா இருக்குமோ? இவன்கிட்ட நான் ஒரு நாளும் அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டதே கிடையாது, கேட்கவும் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அவங்க துளசி துளசின்னு சொல்றதை பார்த்தா இவன்கிட்ட கேட்டா தெரியும். வரட்டும், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்போம், அதுக்கப்புறம் அந்த துளசி யாருங்கிறது தன்னால தெரிஞ்சிருவான். சோனி, இவன் ஒருத்தன் என்ன? நான் குளிக்க போகும்போது டவல் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டேன். என் கபோர்ட்ல இருந்து என் டவலை கொஞ்சம் எடுத்தாயேன். ஓ, உனக்கு டவுலா வேணும், நான் எடுத்துட்டு வரேன். ஆமா, உன் செல்போன் எங்க காணோம்? ஏண்டி, என் செல்போன் என்கிட்ட தான் இருக்கு. துரைக்கு பாத்ரூமுக்குள்ள செல்போன் எடுத்துட்டு போறதுக்கு ஞாபகம் இருந்திருக்கு, மறக்கல. ஆனா மானத்தை மறைக்கிற டவுல் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டோ. உள்ளே கடடா, நான் எடுத்து தர மாட்டேன். எடுத்தராட்டி போடி, எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அப்படியே வந்துருவேன். வந்தா வா, எனக்கு என்னடா சோமானம் தான் போவோம். ஓ, உனக்கு பயம் இல்லையோ? வாண்டா சொல்ற, இந்த வரேன் பாரு. நீ என்னை பார்த்து பயந்து உன்னை வேப்பில் அடிக்க தான் கூட்டு போகணும். அப்படியே வந்துருவானோ? சரி, அப்படிலாம் வரமாட்டா. வந்தாலும் கட்டி போட்டிருப்பான், நம்ம ஏன் பயப்படணும்? எடுத்துலாம் கொடுக்க கூடாது, தும்புறு பிடிச்சவன். என்னடி ரொம்ப நேரமா சத்தத்தையே காணும்? எப்படி வருவானு இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கியோ? நீ ஒருத்தன் எரிச்சல மூட்டிக்கிட்டு, நான் வேற ஒன்னெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடி எடுத்தடியாலடி, நான் அப்படியே வந்துட்டா. என்னால எடுக்க முடியாதுடா, வேணா நீயே வந்து எடுத்துக்கோ. செல்ல எடுத்துட்டு போவாராம் பாத்ரூமுக்கு, அந்த டவுல மறந்துட்டு வரான். ஆளையும் மண்டையும். ஐயோ, பாத்ரூம்ல இருந்து வந்துட்டானே, எப்படி வந்திருக்கானே தெரியல. நம்ம டவுல எடுத்து கொடுத்துருக்கலாமோ? சரி, அந்த பக்கம் திரும்பவே கூடாது, அவன் கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்க கூடாது. ஹேய், இங்க பாரு. ஐயோ, என்னால பார்க்க முடியாதுப்பா. ஹே ப்ளீஸ் டி, கொஞ்சம் திரும்பி பாரு. பாருடா, நான் தான் பார்க்க மாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பாரு பாரு நீ. அப்புறம் வாயில ஏதாச்சும் வந்துற போகுது, ப்ளீஸ் துணியை மாத்து. காலு. என்னடி, என்ன அப்படியே பாத்துடலான்னு ஆசையில தானே திரும்பின? நான் ட்ரெஸ் போட்டு இருந்தானே ஷாக் ஆயிட்டியோ? ஆமா, நீ பெரிய ஆனழகன், உன்னை பார்க்கணும்னு ஆசையில திரும்புவாங்களாங்க. போடா. ஏண்டி ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? சாப்பிட கீழே வரலையா? சாப்பிட வரணும் தான், ஆனா என் மண்டக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குடா, அதுக்கு எனக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது எவ்வளவு யோசனை பண்ணாலும். இந்த பால்டி, தலையில அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் யோசனை பண்ணோம்னா பதில் கிடைக்கும். உன்ன மாதிரி களிமண் வச்சிருக்கவங்களுக்குலாம் யோசனை பண்ணா பதில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது என்ன கேள்வின்னு என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் உனக்கு. ஒழுங்கா படிக்காதத மனசுல வச்சுக்கிட்டு தானே என் மண்டையில களிமண் இருக்கு நீ நாசுக்கா சொல்ற. அப்படா, அப்படிலாம் இல்லடி, நீ செம்ம அறிவாளி. நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல, அதை சொல்லு. அதுவா, என்ன கடத்தினாங்க பாரு அந்த திருக்கு பசங்க, அடிக்கடி என்ன பார்த்து துளசி துளசி நீ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானுங்க. நானும் இல்ல இல்லன்னு சொல்றேன், நம்பவே மாட்டேன்னுட்டாங்க. அந்த துளசி யாரா இருக்கும் தான் என் மண்டையில போட்டு குழப்பிட்டு கிடக்கேன். எனக்கு யாருமே தெரிய மாட்டேன். எனக்கு தெரியும்டி, ஒருவேளை உங்க அம்மாவுக்கு உன்ன மாதிரி இன்னொரு குழந்தை இருந்திருக்கலாம். எங்கேயாச்சும் திருவிழா கூட்டத்துல காணாம விட்டுருப்பாங்க. அந்த குழந்தைய அவனுக்கு பார்த்துட்டு தான் உன்ன துளசி நினைச்சு தூக்குறானுங்களோ? ஆமா, என்ன மாதிரி இன்னொருத்தி இருக்கா, அவங்க தூக்கி கிழிக்கிறாங்க. போடா, உன்கிட்ட தான் ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்கிட்ட கேட்க போறியா? என்கிட்ட என்ன கேட்க போறா? சரி கேளு. நான் உன் பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனாலும் நான் கேட்கிறேன், நீ தப்பா நினைச்சுக்காத. கேளா. உனக்கு தெரியாம நான் பர்சனலா என்னத்த மறைச்சு வச்சிருக்கேன்?
வாழ்க்கையை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாதான் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேன், அந்த பொண்ணும் இறந்து போச்சுன்னு. ஆனா நீ அந்த பொண்ணோட பேர் நீ என்கிட்ட சொல்லவே இல்லல. அந்த பொண்ணோட பேர் என்னடா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேரெல்லாம் கேட்டுட்டு இருக்க? பேரை தெரிஞ்சு மட்டும் நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணு பேரை பத்தி தேவையில்லதான். இந்த என்ன கடத்தினு தெரியுமா? அவங்க ஒரு பேரை தெளிவா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஒருவேளை அந்த பொண்ணோட பேரா இருக்குமோன்னு தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். சொல்லுடா. ஹே, அந்த பேரெல்லாம் இருக்காது. நீ எதுக்கு இப்ப அந்த பொண்ணு பேரையே திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்க? இந்த நேரத்துல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? நீ ஹாப்பியா இருந்தா தானே நம்ம குழந்தைய ஹாப்பியா இருக்கும். நீ இப்படி சேடா உட்காந்துருந்தா நம்ம குழந்தைய சேடா தானே இருக்கும். அதனால இந்த நேரத்துல எதையும் பத்தி யோசிக்க கூடாது, ஹாப்பியா இருக்கணும், சரியா? ஆமா ஆமா, நான் இந்த நேரத்துல ஹாப்பியா தான் இருக்கணும் தெரியுது. ஆனா நீ அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்ல. இவளுக்கு இன்னைக்கு என்னாச்சு? பேர் என்ன விடாம கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒருவேளை இவளுக்கு நம்மள டவுட் வந்திருக்குமா? நான் மட்டும் இவகிட்ட பேரை சொல்லிட்டேன், எங்க 2 பேத்துக்குள்ள எங்க சந்தோஷம் வருது? டைவர்ஸ் தான் வரும். அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் போக வேண்டியதுதான், சண்டை போட்டுக்கிட்டு. அவளோட பேரை தானே கேட்டேன். அவ குளம் கோத்திரம் அட்ரஸ் எல்லாமே கேட்டேன். இந்த மாதிரி யோசிக்கிறா. ஒரு பேரை உடனே சொல்ல வேண்டியதானே? பிரியா தாங்க நீ ஏதாவது ஒரு பேரை இருக்கணும், அந்த பேரை சொல்ல வேண்டியதானே? பேரே இல்லையா அந்த பொண்ணுக்கு? அது வந்து ஒரு பேரை கட்டத்துக்கு ஏன் இப்படி பேண்ட முடிக்கிறா? என்ன பேரடா சொல்லு. ஏண்டி அறிவு இருக்கா இல்லையா? பேரை சொல்ல விருப்பம் இல்லாம தானே நான் சொல்லாம இருக்கேன். திரும்பி திரும்பி சொல்லுன்னா என்ன அர்த்தம்? அப்படி நான் என்ன கேட்டேன்? பேர் தானடா கேட்டேன், அதுக்கு இவ்வளவு கோபப்படுறா? பாருடி, அந்த பேரை என் வாழ்க்கையில இருந்து மறக்கணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன திரும்ப திரும்ப அந்த பேரை கேட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா? ஏண்டா, ஒரு பேரை தான் கேட்டேன், அதுவே அந்த பொண்ணை உனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு நீ சொல்றா. அப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை நீ காதலிச்சியா? என்ன இவட்ட இருந்து பேரை சொல்லாம தப்பிச்சுக்கலான்னு நம்ம கோவப்பட்ட மாதிரி நடிச்சா இவ தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிடுறா. எந்த மகன் இப்ப என் மனசுக்குள்ள இல்லடி, நீ மட்டும்தான் இருக்கிற. தேவையில்லாம பழசெல்லாம் கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாத. கோவப்படாத. பேர் தான் நினைச்சுதான் கேட்டேன். ஆனா அது உன்னை இவ்வளவு காயப்படுத்தணும் எனக்கு தெரியல. நான் இனி அதை பத்தி பேச மாட்டேன். சாரி சோனி, உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா இல்ல. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டா நம்ம வாழ்க்கைக்கு இதனால பிரச்சனை வந்துடும். அதனாலதான் உன் மேல கோவப்பட்டுட்டேன். சாரி சோனி. இவ்வளவு நாள் ஆகுது இந்த விஷயத்த பத்தி நீ பெருசா கேட்டதே இல்லை. இன்னைக்கு நீ பேர் வரையும் கேட்குறே சோனி, எனக்கு பயமா இருக்கு. நீ இப்போ என் பழைய வாழ்க்கைக்குள்ள ரொம்ப நெருங்கி வந்த மாதிரி இருக்கு சோனி. உனக்கு மட்டும் என் பழைய வாழ்க்கை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை. நான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல, உன் பழைய வாழ்க்கையை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அந்த திரும்ப அதே பேரையே சொல்லி கூப்பிட்டனுங்களா, அதான் கேட்டேன். நீ கேட்கவே மாட்டேன். சாரி. கொஞ்சம் சிரிக்கலாம்ல, நான் தான் எதை பத்தியும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஏண்டி நீ ஏன் அழுற? நான் தான் ஏதோ எமோஷனலா கோவப்பட்டுட்டேன். நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு சாப்பிட வாப்பா. இதோ அம்மா சாப்பிட கூப்பிட்டாச்சு, கீழே போய் சாப்பிட போகுமா? எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். ஏண்டி உனக்கு சாப்பாடு தவிர வேற எதுவுமே முக்கியமான வேலையே இல்லைன்னு சொல்லுவ. இப்போ நான் திட்டினால தானே நீ கீரை சாப்பிட வர மாட்டேன்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. எனக்கு உண்மையாவே பசிக்கல, நீ போ. உனக்கு பசிக்காட்டி என்ன, என் பிள்ளைக்கு பசிக்கும், வா. ஆமா, ஒரு பிள்ளை பசிக்குதுன்னு அழுதான். சும்மா போறத விட்டுக்கிட்டு போ. ஓ மூஞ்சே பசியில எப்படி இருக்குன்னா அப்ப என் பிள்ளை மூஞ்சே இப்படிதான் இருக்கும். ஓ மூஞ்ச பார்த்தாலே உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியுது, வா.
உன்னை இப்படிலாம் கூப்பிட்டா நீ வரமாட்ட. உன்னை எப்படி கூப்பிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஏய் கத்தாதடி. நீ இப்படி கத்துறது பார்த்தா நான் என்னமோ உன்னை வழுக்க டைம் பெட்ரூம்க்கு கூட்டு போன மாதிரிலாம் நீ கத்துற. நான் உன்னை கீழே சாப்பிட்டு தான் கூட்டு போறேன். ஏண்டி சிரிக்கிற? இப்போ நீ சொன்ன பத்தியா அதை நினைச்சு சிரிப்பு வந்துட்டு. நீ சிரிக்கிறத பார்த்தா அப்போ உனக்கு ஓகே தான் போல இருக்கு. அப்போ நம்ம பெட்ரூம் போமா, சாப்பிட வேணா அப்புறம் போய்க்கலாம். ஐயோ எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். எனக்கு வயிறு பசிக்கல, சாப்பிடவே போலாம். அதானே பார்த்தேன். என் பொண்டாட்டினா கொக்கா. என் பொண்டாட்டிக்கு சாப்பாடுனா உயிர். பேசாம இந்த ப்ரொபோசர் வேலையை விட்டுட்டு நான் ஒரு ஹோட்டல் திறந்துடலான்னு இருக்கேன்டி. ஏன்னா ஹோட்டல்னா விதவிதமா சாப்பாடு கிடைக்கும். நீயும் விதவிதமா சாப்பிடலாம் பாத்தியா? பேசாம ஹோட்டல் தொடங்கிருமா? ஹோட்டலா? தொடங்கிடலாமே. சிரிப்பு பாரு. கீழே போய் உங்க மாமனார் மாமியார்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் தொடங்கிக்கலாம். அத்தைக்கிட்டியா? வேணாம் வேணாம், அத்தை என்ன திட்டுவாங்க. அதான் அம்மா நீ மாசமா இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு உன் மேலதான் பாசமா இருக்காங்களே. நீ உண்மையாவே மாசமா தானே இருக்க. கீழே போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போய் சொல்லுமா சொன்னி. இப்போ வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் நீ கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொன்னல, இப்ப என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் எப்ப சொன்னேன்? அது எனக்கு கிட்ட தான் சொல்லுச்சு. அப்படி கன்ஃபார்ம் மாதிரி அதான் உன்கிட்ட நான் சொன்னேன். என்னது கிட்டு சொல்லுச்சுன்னு என்கிட்ட நீ வந்து சொன்னியா? அப்போ உனக்கே நீ கன்சீவா இருக்குன்னு தெரியாதா? அப்போ அந்த கிட்டு யாருடி? நான் அதுக்குள்ள கனவு கோட்டையே கிட்டிட்டேன். குழந்தை பிறந்த மாதிரி வளர்ந்த மாதிரி எல்லாம் போச்சு போடி. என்ன பண்ண? யாமல கோபறா? எல்லாரும் கிட்டு சொல்றத நம்புவாங்க. நானும் அதான் நினைச்சு நம்பி உன்கிட்ட சொன்னேன். நீ எதுக்கு கனவு கோட்டை பண்ணிட்ட? நம்ம வேணா ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாப்போமா? ஏண்டி நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? அதான் எங்க வீட்லயே ஒரு டாக்டர் இருக்கானே, அதான் எங்க அண்ணே. அவனையே பார்க்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவான். சரி, உங்க அண்ணன்கிட்ட வேண்டாம்டா. அவங்க பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கும். வேற ஒரு லேடிஸ் டாக்டர் போலாம்டா. அவனும் டெலிவரி பார்க்குற டாக்டர் தான். உங்க அக்கா கூட அவன் தான் டெலிவரி பார்த்தான். நீ மறந்துட்டியா? டேய் வேண்டாம்டா, நான் உண்மையாவே கன்ஃபார்ம் தான். என்னது? அப்போ உண்மையாவே கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். ஆனா இப்போ சொல்லலாம்டா. ஒரு 2 டேஸ் அப்புறம் சொல்லலாமா? ஏண்டி 2 டேஸ் கழிச்சு சொல்லணும்னு சொல்ற? நான் அப்பான்றத கீழே போய் இப்பவே சொன்னாதாண்டி எனக்கும் ஹாப்பியா இருக்கும். 2 டேஸ் ஆச்சுன்னா உன் வயிறே பெருசாயிடும். அப்புறம் அம்மாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பான்னு சொன்னா அதுல எனக்கு என்னடி ஹாப்பினஸ் இருக்கும்? எரும மாடு 2 நாள்ல எல்லாம் வயிறு பெருசாகாது. அதுக்கு ஒரு 4 மந்த் 5 மந்த் ஆகும். இப்போமே வயிறு பெருசாகுதா? ஓகே 2 டேஸ் தானே, அப்பனா நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு குட்டி சனி வரப்போறான்னு நம்ம நல்லா பெருசா செலிப்ரேஷன் பண்ணிடுமா? குட்டி சனி வந்தா நல்லா இருக்காதோ? என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது. நான் உங்கள் பேரை சொன்ன போது அள்ளிக்கொண்டது. பெண்ணினை பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கருந்து. அசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. என்னடி ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்க? என்னாச்சு? சாப்பிட்ட இட்லி செரிக்கல போல இருக்கு. ஒரு மாதிரி வருது. பின்ன எப்படி சரிக்கும்? ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டு தான் சரிச்சிருக்கோம். ஆம்பளை நானே 4 இட்லி தான் சாப்பிட்டேன். நீ 6 இட்லி கட்டினா எப்படி? அப்படின்னா உன் தட்டை பார்த்து நீ சாப்பிடல. நான் எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு என் தட்டையே தான் பார்த்துட்டு இருந்தியா? நான் ஒன்னும் கவுண்டிங்லாம் பண்ணல. நீ ஒரு இட்லி சாப்பிடும் போது குழம்பு ஊத்துனல, அப்போ நான் பார்த்தேன். அப்போ லைட்டா தெரிஞ்சிச்சு. இதுக்குதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம நான் பாட்டு நெளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன வந்து கேட்டா? சரி கோபப்படாத. நான் என்ன சரிமான ஆகிறதுக்கு ஜூஸ் வாங்கி தருவா? என்ன ஜூஸ் வாங்கி தர? ஜூஸ் வாங்க போறியா? ஏண்டா மாசமான பொண்ணுக்கு கடை ஜூஸ் வாங்கி கொடுக்கலாமா? அது ஒண்ணு இல்லம்மா, அவகிட்ட ஜூஸ் வேணுமா தான் கேட்டுட்டு இருந்தேன்.
நீ கேட்டு கிழிச்சதெல்லாம் போதும். நேத்து ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரலையே, எங்க போயிருந்தீங்க? அதான் அது வந்து என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன்மா, அதான் அங்க போயிட்டு வர லேட் ஆயிட்டு. இந்த பாருடா, முன்னாடி நீங்க 2 பேரும் தனியா இருந்தீங்க, அதனால ஊரை சுத்தி தெளிஞ்சிய, நான் கண்டுக்கல. அப்படி இல்ல, இவ மாசமா இருக்கா, இந்த நேரத்துல நைட்ல எல்லாம் இவளை வெளியே கூட்டிட்டு அலையாத. ஆட்டுக்கருப்பு வந்து அண்டிரும், புரியுதா? என்ன 6 மணிக்குள்ள எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துடணும். புரியுதுமா. இவளுக்கு என்னாச்சுடா? இவ இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா சிரிச்சு வாங்கி இருக்கணும். இவ உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்னாச்சு? அத்தை, இப்ப இட்லி சாப்பிடல, அது நெஞ்சு கத்திக்கிட்டே இருக்குதே, அதுதான் ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரியே தோணுது. வாந்தி வர்ற மாதிரி இருந்தா பெரியாளா நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் எதுவும் கசாயம் வச்சு தருவேன்ல, இரு கசாயம் எடுத்துட்டு வரேன். சரித்தே. இந்த ரகு பையன் எப்படி போய் சொல்லிட்டான்? பொண்டாட்டிக்கு நெஞ்ச கறிக்கும் தான் ஜூஸ் வாங்கிட்டு வரவான்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். என்னடா ஜூஸ்னு கேட்ட உடனே ஜூஸ் வேணுமான்னு கேட்டேனே நம்மகிட்டே போய் சொல்லிட்டார் ராஸ்கல். சித்தி, நேத்து எங்க போனீங்க? உங்களை ரொம்ப தேடினேன் தெரியுமா? ரொம்ப தேடினீங்களா இல்ல குட்டி? சித்தி, வெளியே தேடினேன். எவ்வளவு தேடினீங்க? ஒரு 3, 4, 5 இது நிறைய தேடினேன் சித்தி. நிலா குட்டி, என்ன அவ்வளவு தேடினீங்களா? சித்தி, என்ன தூக்குங்க, நான் வந்து உங்க மடியில உட்காரணும். சித்தி மடியில உட்காரணுமா? வாங்க வாங்க. நீ தூக்காத சோனி, நான் தூக்குறேன். நிலக்குட்டி வாங்க, சித்தப்பா மடியில வந்து உட்காருங்க. சித்தப்பா, சித்தி என்ன தூக்க கூடாதா? இல்லடா, சித்தி வயிற்றுல குட்டி பாப்பா இருக்குல்ல, நீ சித்தி மடியில போய் உட்காந்தா குட்டி பாப்பாக்கு வலிக்கும்ல. சரி நீங்க வாங்க, நீங்க வந்து சித்தப்பா மடியில வந்து உட்காருங்க. இதுல கசாயம் இருக்கு, குடி. பாருமா, உடம்புக்கு ஏதோ முடியாட்டி என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன். இல்லாட்டி நம்ம வீட்லயே ஒரு டாக்டர் இருக்கான், அவன் பாத்துக்கிடுவான். இதோ உட்காந்துருக்கான இந்த அதிக பிரஸ் கிட்ட போய் எதையும் சொல்லி தலையாத. அவன் மனசுல டாக்டர் நினைச்சு உனக்கு எதையாச்சும் வாங்கி தந்துட போறான், புரியுதா? புரியுது. பாட்டி, பாட்டி, சித்தி வயித்துல பாப்பா இருக்கா? ஆமாடா, ஆமா செல்லம், பாப்பா இருக்கு. ஆமா, நிலாக்கிட்ட இதை யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். ஆமா, சின்ன குழந்தைகிட்டலாம் சொல்லணும்னு உனக்கு தோணுது, பெரியவங்க எங்ககிட்டயும் சொல்லல, அப்புறம் உன் மாமியார் மாமனார் அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லல. அவங்க கிட்டலாம் இதை சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கடா. இதை முத அவங்ககிட்ட சொல்லாண்டாமா? சொல்லணுமா? சொல்லணும் தான், நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். நான் அறிவு கிட்டத்தனமா சொல்லல, நீயாச்சும் உங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லாண்டாமா? சொல்லணத்தே, எங்க அம்மா அப்பா என்ன பார்க்க வரணும்னு சொன்னாங்க, அதான் வரமத்துல நேர்ல சொல்லலாம்னு இருக்கேன். சரி, அவங்களே வராங்களா? வரட்டும் வரட்டும். நிலாக்குட்டி, அப்பா எங்கடா காணோம்? சித்தப்பா, இதோ அப்பா வந்துட்டாங்க. உங்க அப்பாவை இப்பதான் காணுமேன்னு கேட்டேன் உங்ககிட்ட, அதுக்குள்ள உங்க அப்பா வந்து நிக்கலாம். உங்க அப்பனுக்கு ஆயுசு 100. 100 இல்ல சித்தப்பா, 200. 200 தானே, வச்சுக்கிடுங்க. என்னடா தம்பி, ரொம்ப ஜாலியா இருக்க? நேத்து நைட்டு நீயும் பொண்டாட்டியும் டேட்டிங் போனீங்களாமே? அண்ணா கொஞ்சம் வாய மூடு. என்னது, இவன் டேட்டிங் போனானா? ஆனா என்கிட்ட ரிசப்ஷனுக்கு போனதாகலாம் சொன்னா. நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்பா ரகு, நீ வர வர அம்மாட்ட ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டால. ஐயோ இல்லம்மா, இல்ல. அவன் என்னம்மா என்ன மட்டும் மாட்டி விட்டுறான்? அவன் ஏதோ தெருவுல நடுசாமத்துல பைக்கோட நின்றுட்டு இருந்தானே, அவன் எங்க போனானே அவன்கிட்ட கேளுங்கம்மா. இப்போ நீ மாட்டிக்கிட்டியா? சும்மா இருக்க வேண்டியதானே, ஏன் அண்ணனை மாட்டி விட்டா? அவன் மட்டும் என்ன அம்மா கிட்ட மாட்டி விட்டான், ஏதோ இவன் மாதிரி அவனும் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான். சாம், நீ நைட்டு வீட்டுல தானப்பா தூங்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எங்கப்பா போனா? எங்க போய் நின்னுகிட்டு இருந்தா? சொல்லு சொல்லு, நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா? ஆமா கேக்குறாங்களா, எப்ப சொல்லு. அது வந்துமா, வடக்கு தெரு இருக்குல்ல, அங்க என் ஃப்ரெண்டு நாய் கடிச்சிட்டு, அதான் எந்த நாயின்னு பார்த்தேன். ஏன்னா எந்த நாயின்னு பார்த்தா தானே அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். என்னமோ ஆளுக்கு ஒரு கதையை சொல்றீங்க. வயசானா நம்பிதானே ஆகணும். சொல்லுங்கப்பா சொல்லுங்க, உங்க வாய்க்கு வந்ததெல்லாம். ஆமா, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாமா.
ஏப்பா ஷாம், நேற்று நம்ம வீட்டுக்கு உன் ஃப்ரெண்டு சரண் வந்திருந்தான்ப்பா. என்னது சரணா? அவன் ஏன் இங்க வந்தான்? அவன் என்ன பார்க்கணும்னா டைரக்டா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான்ல. ஒன்று பார்க்க வரலப்பா, அவன் என்கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசணும்னு தான் வந்தான். என்னது உங்ககிட்ட பேச வந்தானா? என்னம்மா என்ன சொல்ல வந்தான்? அவன் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு பார்த்துருக்கான்ல, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தமா. என்னது நிச்சயதார்த்தமாமா? இத பத்தி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆமாப்பா, என்கிட்ட கூட உன்கிட்ட அவன் சொல்லலன்னு தான் சொன்னான். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வெளியூர்ல இருக்காங்களே, அவனுக்கு இங்க வேற யாருமே சொந்தம் இல்லை. அதான் நீங்க 2 பேர் தான் எனக்கு அம்மாவும் அப்பாவும் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கணும்னு கேட்டான். சரி, அவனும் எனக்கு பிள்ளைமா தானே, நானும் சரின்னு சொல்லிட்டேன்ப்பா. என்னம்மா என்ன சொல்றீங்க? நம்ம போயா இவங்க நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கணும்? ஏன்பா, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, நம்மளை விட்டு அந்த ஊர்ல அவனுக்கு யாரு இருக்கா? அப்ப நம்ம தான் போய் நடத்தி வைக்கணும். சரிம்மா. ஏப்பா ரகு, நாளைக்கு நீ காலேஜுக்கு லீவ் போட்டுறேனே, ஏன்னா நம்ம எல்லாரும் குடும்பமா போய் தான் அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். புரியுதா? புரியுதுமா, நான் லீவ் போடுறேன். ஏப்பா சாம், அவன் இங்க வந்துட்டு அங்க பொண்ணு வீட்டுக்கு போனா நேரம் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டா பொண்ணு வீட்டுக்கு போறானா. நம்மளையும் ஸ்ட்ரைட்டாவே பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லிட்டான். என்னது, நம்ம நேரா பொண்ணு வீட்டுக்கு போகணுமா? ஆமா, நமக்கு தான் அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் தெரியாதுல, அப்புறம் எப்படி போக முடியும்? சாமுக்கு அட்ரஸ் தெரியும் தான் சரண் சொன்னான். சாமும் அவனும் ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்க போயிருக்காவலாமே. என்னன்னா பொண்ணு எப்படி இருக்கு? அந்த வெளிநாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்காரு. பொண்ணு எப்படி அந்த அண்ணனுக்கு மேட்சா இருந்துச்சா? அவனுக்கு மேட்சா பொண்ணு நல்லா தான் இருந்தாங்க. நீ ஏன்னா சோகமா சொல்லிட்டு இருக்க? என்னமோ உன் காதலியும் உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொன்னா என்ன? அவங்க 2 பேரும் மேட்சா நல்லா தாண்டா இருந்தாங்க.